வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 4ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 414ஆம் ஆண்டில் 13 வயது பேரரசன் 2ஆம் தியோடசியஸ் அவனது தமக்கை ஏலியா புல்சேரியாவுக்கு தனது அதிகாரங்களை கொடுத்தார். 1776ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து ஐக்கிய அமெரிக்கா விடுதலை பெறும் அமெரிக்க விடுதலை சாற்றுரையை அமெரிக்க காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. 1826ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் 3வது அரசுத் தலைவர் தாமஸ் ஜெஃபர்சன் 2ஆம் அரசுத் தலைவர் ஜான் ஆடம்ஸ் இறந்த அதே நாளில் இறந்து போனார். 1827ஆம் ஆண்டில் நியூயார்க் மாநிலத்தில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. 1837ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது அதிதூர தொடர்வண்டி போக்குவரத்து பர்மிங்ஹாம் லிவர்பூல் நகர்களுக்கிடையே தொடங்கப்பட்டது. 1898ஆம் ஆண்டில் நியூயார்க்கில் இருந்து லே ஆவர் சென்று கொண்டிருந்த கப்பல் சேவில் தீவுக்கு அருகில் வேறொரு கப்பலுடன் மோதி மூழ்கியதில் 549 பேர் உயிரிழந்தனர். 1911ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கே பெரும் வெப்ப அலை தாக்கியதில் 380 பேர் உயிரிழந்தனர். 1918ஆம் ஆண்டில் ரஷ்ய பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் போல்ஸ்விக்குகளினால் கொல்லப்பட்டனர். 1934ஆம் ஆண்டில் அணுகுண்டுகளின் பின்னர் பயன்படுத்தப்பட்ட செயல் விளைவு தொடரின் வடிவ அமைப்புக்கு லியோ சிலார்ட் என்பவர் காப்புரிமம் பெற்றார். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது ரீகா நகரில் யூத தொழுகைக்கூடம் ஒன்று நாஜிகளால் 300 யூதர்களுடன் எரியூட்டப்பட்டது. 1941ஆம் ஆண்டில் நாஜிகள் உக்ரைனில் லிவிவ் என்னும் இடத்தில் தாம் கைது செய்த போலந்து அறிவியலாளர்கள், எழுத்தாளர்கள் 45 பேரை கொன்றனர். 1946ஆம் ஆண்டில் 381 ஆண்டுகால குடியேற்றவாதிகளின் ஆட்சியின் பின்னர் பிலிப்பைன்ஸ் ஐக்கிய அமெரிக்காவிடமிருந்து விடுதலை அடைந்தது. 1947ஆம் ஆண்டில் பிரித்தானிய இந்தியாவை இந்தியா, பாகிஸ்தான் என 2 நாடுகளாக பிரிக்கும் சட்டம் மூலம் ஐக்கிய ராஜ்யத்தின் மக்களவையில் முன்வைக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டில் வில்லியம் ஷாக்லி டிரான்சிஸ்டரை தாம் கண்டுபிடித்ததாக அறிவித்தார். 1961ஆம் ஆண்டில் சோவியத் அணுவாற்றல் நீர்மூழ்கி K-19 வெள்ளோட்டத்தில் பழுதடைந்ததில் அதில் பயணம் செய்த 22 பேர் கடிய கதிர்வீச்சு நோய்க்கு அறிகுறிக்கு காரணமாக அடுத்த 2 ஆண்டுகளில் இறந்து போயினர். 1976ஆம் ஆண்டில் என்டபி நடவடிக்கையில் உகாண்டாவில் பாலஸ்தீனிய போராளிகளால் கடத்தப்பட்ட ஏர் பிரான்ஸ் விமானத்தில் இருந்த 4 பேரை தவிர ஏனையோரை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் விடுவித்தனர். 1988ஆம் ஆண்டில் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் முதல் தமிழ் மாநாடு பென்சில்வேனியாவில் நடைபெற்றது. 1997ஆம் ஆண்டில் நாசாவின் பாத்ஃபைண்டர் விண்கலம் செவ்வாய்க்கோளில் இறங்கியது. 1998ஆம் ஆண்டில் ஜப்பான் நொசோமி விண்கலத்தை செவ்வாய்க்கோளை நோக்கி ஏவியது. 2001ஆம் ஆண்டில் விளாதிவஸ்தாக் வானூர்தி ஒன்று இர்குத்ஸ்கை அணுகும்போது வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 145 பேரும் உயிரிழந்தனர். மேலும் ஜூலை 4ஆம் நாளானது ஐக்கிய அமெரிக்காவில் விடுதலை தினமாகவும் ருவாண்டா, பிலிப்பைன்ஸ் நாடுகளில் குடியரசு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.